வணக்கம் மக்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா நல்லா ஆரம்பிச்சாங்க. ஒரு 20, 30 புள்ளியில ஆரம்பிச்சவன் நல்லா பீக்கு போயிட்டு, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே கீழே இறங்கி தான் முடிச்சிருக்கான். 120 பாயிண்ட் இறங்கி தான் முடிச்சிருக்கான். நிஃப்டி எப்படி இருக்கான்னு பார்க்கலாம். பாருங்க, இது நம்ம போட்ட மேப் போட்ட சார்ட் தான், நேற்று போட்ட சார்ட் தான். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் போனால் இங்கே போயிட்டு இப்போ இங்கேருந்து கீழே வர மாதிரி தான் தெரியுறான். ஸோ வெயிட் பண்ணலாம். நம்ம ஒரு சப்போர்ட்டு நல்ல ஒரு சப்போர்ட் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தாங்க ஆகணும். ஸோ நிஃப்டி பொறுத்த வரைக்கும் செல் ஆன் ரைஸில் தான் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் எப்பப்பெல்லாம் டிப்பு பார்க்குறீங்களோ ஒரு சின்ன சின்ன அமௌண்ட் போட ஆரம்பிச்சிடலாம். நிஃப்டி பீஸ்ன்னு இங்கே வேணால் நான் ஆட் பண்ணுறேன், உங்களுக்கு புரியும். நிஃப்டி பீஸ்ன்னு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். இதே தான் உங்களுக்கு இதுலேயும் இருக்கும். ஐ மீன் ஜீரோதா ஆர் கை எதில் வாங்குனீங்கனாலும் இதே மாதிரி தான் ஒரு நிஃப்டி பீஸ்ன்னு இருக்கும். அவனை பார்த்தீங்கனாலும் நிஃப்டி பொறுத்த மாதிரி தான் மூவ்மெண்ட் பண்ணுவான். புரியுதுங்களா? நிஃப்டி அப்படியே ரெப்ளிகேட் தான் பண்ணுவான். நிஃப்டி பீஸுங்கிறது ஒன்றும் இல்லைங்க. ஒரு இடிஎஃப், எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு. என்னென்னலாம் ஃபண்ட், என்னென்னலாம் ஸ்டாக்ஸ் நிஃப்டியில் இருக்குதோ அதே தான் உங்களுக்கு நிஃப்டி பீஸ்லேயும் இருக்கும். ஓகேங்களா? எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக இருக்கும். அதே மாதிரி ரெப்ளிகேட் பண்ணுறது வந்து இந்த நிஃப்டியை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணும். ஸோ இதில் சின்ன சின்ன அமௌண்ட்டாக போட ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ தட் இங்கே வரும்போது நம்ம கொஞ்சம் பல்காக இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து ஆல்ஃபா கிடைக்கும். ஏன் என்ன சொல்ல வரேன்னா, இங்கே ஒரு ரூ. 100 போடுறீங்க, இங்கே ஒரு ரூ. 100 போடுறீங்கன்னா, இங்கே வரும்போது ஒரு ரூ. 300 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆல்ஃபா ஜென்ரேட் ஆகும். ஆல்ஃபானா ஆவரேஜ் பண்ணும்போது உங்களுக்கு ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ஒரு ரூ. 270 அந்த மாதிரி நிற்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு 100 ஷேர் வாங்குறீங்க, இந்த இடத்துல ஒரு 100 ஷேர் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ஒரு 100 ஷேர் வாங்குறீங்க, இந்த இடத்துல ஒரு 100 ஷேர் வாங்குறீங்க, இந்த இடத்துல ஒரு 100 ஷேர் வாங்குறீங்க, இந்த இடத்துல ஒரு 300 ஷேர் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் ரேட் வந்து இந்த இடத்துல வரும்னு வச்சுக்கோங்க, ரூ. 272. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் ஏறும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ராஃபிட்டை நம்ம வந்து கேப்சர் பண்ண முடியும். புரியுதுங்களா? அந்த மாதிரி தான் நம்ம பண்ணிக்கணும். இப்போ மார்க்கெட் வந்து ஃபால் ஜோனில் இருக்குதுன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் வகுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே தான் மார்க்கெட் மூவ் ஆகுது. ஸோ பிளானில் எந்த சேஞ்சும் இல்லை. நம்ம ஆஸ் யூஷுவல் நார்மலாக எஸ்ஐபி மோடில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். பேங்க் நிஃப்டி அதே தாங்க பாருங்கள். சொன்ன மாதிரியே நம்ம பழைய போட்டிருந்த மேப் சார்ட்லேயே தான் போயிட்டுருக்கிறான். மேலே அடிச்சு விட்டு திரும்பி கீழே இறக்கி விட்டான். ஸோ இங்கே தான் அடுத்த சப்போர்ட் 50064 வெயிட் பண்ணணும். அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம பல்க் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிக்கலாங்க. ஓகேங்களா? இதுதான் இன்னைக்கு என்னோட மார்க்கெட் நிலவரம். நசாரா ஸ்டாக் பாருங்களேன், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே தான் மூவ் பண்ணிட்டு இருக்கிறான். ஸோ இதில் கான்சென்ட்ரேட் பண்ணுறவங்க கண்டிப்பாக பண்ணுங்க. ஒரு நல்ல பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கான். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் நம்ம மூவ்மெண்ட்டுக்கு வரான் இவன். ஸோ இதை இதை கான்சென்ட்ரேட் பண்ணுறவங்க கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா ஒரு நல்ல ஸ்டாக்கு, ஒரு நல்ல ஒரு யூ பேட்டர்ன் போட்டு, கப் வித் ஹேண்டில் பேட்டர்ன் போட்டு இதை பிரேக் பண்ணானா அடுத்த மூவ்மெண்ட்டுக்கு தயாராகிடுவாங்க. அப்புறம் நம்ம பிடிக்க முடியாது. புரியுதுங்களா? இந்த பிரேக் ஃபுல்லாக பிரேக் ஒரு ஓப்பன் க்ளோஸ் வச்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து அவனுக்கு மூவ்மெண்ட்டு நல்லா இருக்கும். ஏன்னா அவன் ஆல் டைம் ஐயை தான் நோக்கி போவான். இப்போ மந்த்லி சார்ட்டில் கன்வெர்ட் பண்ணுறேன் பாருங்க. இப்போ இந்த இடத்த பிரேக் பண்ணிட்டு, சாரி இது இல்லை, இந்த இடத்த பிரேக் பண்ணி ஒரு ஓப்பன் க்ளோஸ் வச்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன், சின்னதாக நெக்ஸ்ட் டார்கெட் அவனுக்கு இங்கே வந்துடுவான். அதாவது இந்த இடத்துக்கு வந்துடுவான் 1154. ஸோ ஒரு 20% வரும்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா எத்தனை 20% பாருங்கள். 20% நம்ம கேப்சர் பண்ண முடியுங்க. ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம், யோசிக்கலாம். இந்த இந்த ஸ்டாக்கை உங்கள் ரேடாருக்குள்ளே கொண்டு வாங்க. நீங்கள் இப்படியும் ட்ரா பண்ணி பார்த்துக்கலாங்க. இது டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரா பண்ணுறது தாங்க பேசிக்காக. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் கப் வித் ஹேண்டில். அதை பிரேக் பண்ணிட்டான். இப்போ அடுத்து நமக்கு இதையும் இந்த இந்த ரெசிஸ்டன்ஸையும் பிரேக் பண்ணிட்டான்னா நமக்கு அடுத்த டார்கெட் 1154, 20% கேப்சர் பண்ணலாம். ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்ட்ராங்காக யோசித்து செய்யுங்க. ஸோ அதுதான் இப்போதைக்கு அந்த நிலைமையில் இருக்கிறான். முக்கியமான ஸ்டாக்குங்க. நசாரா வந்து கேமிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கான். அதுவும் கிட்ஸ் கேமிங்கு, கிட்ஸ் எஜுகேஷன் லேர்னிங்கில் இருக்கான். ஸோ இவன் நல்லா மூவ் பண்ணிகிட்டு இருக்கான். நல்ல ப்ராஃபிட் பண்ணுவான்ற எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ வந்து மார்க்கெட் எப்பயுமே ஃப்யூச்சர் க்ரோத்தை தான் பார்க்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு உண்டான ப்ரைஸஸையும் கொடுக்கும். ஸோ ஆல்ரெடி இங்கேருந்து ஒரு நல்ல ரெக்கவரி கொடுத்துருக்கான். நீங்கள் அதையும் நோட் பண்ணணும். இப்போ இந்த இடத்துலேருந்து எவ்வளோ ரெக்கவரி கொடுத்துருக்கான்னு பாருங்களேன். 46% ரெக்கவரி கொடுத்துட்டான். ஸோ வந்து க்ரோத் பொட்டன்ஷியல் இருக்கிறதுனால தான் இவ்வளோ ரைஸ் ஆயிருக்கான். இல்லைன்னா இவ்வளோ ரைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. முதல்ல அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இது ஒரு நல்ல ஸ்டாக்கு. நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறவங்க கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்க்கலாம். வீக்லி சார்ட்டில் போனால் அதே தாங்க. ஒன்றும் ஒன்றும் ஆகிற மாதிரி தெரியல. ஹெச்டிஎஃப்சிக்கு மட்டும் ஏதோ எவனோ சூனியம் வச்சுட்டான்னு நினைக்கிறேன். பாருங்க, இந்த பேரலல்லே தான் போயிட்டுருக்கான். ஒன்றும் உடச்ச கீழேயும் உடைக்க மாட்டேங்கிறான், மேலேயும் உடைக்க மாட்டேங்கிறான். இவனை வச்சுட்டு என்ன தான் பண்ணுறது தெரிலங்க. ஐசிஐசிஐ பேங்க் நல்லா தான் இருக்கான். நம்ம போட்ட பேரலல் சேனலில் தான் போயிட்டுருக்கிறான். ஸோ
அடுத்த சப்போர்ட் வரும்போது நம்ம எடுத்துக்கலாம். பட் ஆனா இங்க பாருங்க இத எத்தன சப்போர்ட்ட நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அடுத்த சப்போர்ட் வரும்போது பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி இந்த ஸ்டாக்ஸ்லாம் ஹோல்டிங் வச்சிருக்கேங்க. அது ஒரு டிஸ்க்ளைமர். ஐசிஐசிஐ பேங்க் வச்சிருக்கேன். ஃபினான்ஷியல் சர்வீசஸ் வச்சிருக்கேன். HDFC பேங்க் வச்சிருக்கேன். கிளீன் சயின்ஸ், நசாரா, ஆவாஸ் எவ்ரிதிங் எல்லாமே வச்சிருக்கேங்க. அது ஒரு டிஸ்க்ளைமரு. ஸோ இதெல்லாம் நீங்க அனாலிசிஸ் பண்ணுங்க. உங்க அனாலிசிஸ்க்கு இது ஒர்க் அவுட் ஆகுதான்னு பாருங்க. ஒர்க் அவுட் ஆகுதுன்னா ஒரு டெசிஷன்ஸ் எடுத்து பண்ணுங்க. நிஃப்டி பார்த்தாச்சு, பேங்க் நிஃப்டி பார்த்தாச்சு. இது நிஃப்டி ஐடி பார்த்துடலாங்க இன்னைக்கு. நிஃப்டி ஐடி நல்லா உடச்சி பிரேக் அவுட் கொடுத்து தாங்க போயிட்டு இருந்தான். இப்போ என்ன என்ன நிலைமையில் இருக்கான்னு பார்க்கலாம். இவனும் பாருங்களேன், அதே ஸ்டாக் அதே மாதிரி தாங்க போயிட்டு இருக்கான். இவனும் ஒரு கப் வித் ஹேண்டில் உடச்சிட்டு போகிற மாதிரி தாங்க இருக்கான். உங்களுக்கு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அது இங்கே பாருங்க, ஒரு நல்ல கப்பு, திருப்பியும் ஒரு ஹேண்டில். இந்த மாதிரி தான் நான் நசாரால எதிர்பார்க்குறேன். புரியுதுங்களா? இது ப்ரூவன் ஸ்ட்ராட்டஜி ஆல்ரெடி. இப்போ இவனை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு கப்பு, இது ஒரு ஹேண்டில். இதை உடச்சி ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து நல்லா ஏறிட்டு இருக்கான். இதே மாதிரி நான் நசாரால எக்ஸ்பெக்ட் பண்ணுறேங்க. அவ்வளோதாங்க, சிம்பிள் லாஜிக். உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ பாருங்களேன், இது ஒரு கப்பு. இந்த கப்பு டீ கப் இருக்கு இல்லைங்க, அதே தாங்க, வேற ஒன்றும் இல்லை. கப்புனா என்னன்னு புரியலன்னு யோசிக்காதீங்க. இது ஒரு கப்பு, டீ கப்பு, அதுக்கு உண்டான ஹேண்டில். அதை உடச்சி ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து இங்க பாருங்க, இந்த இடத்த உடைச்சிட்டு மேலே போயிட்டு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு திரும்பி ஏறுறான். ஸோ இப்படி தான் இருக்கும். இதனுடைய ப்ராஃபிட் டார்கெட் எப்படி செட் பண்ணணும்னா, இந்த கப் சென்டர்லேருந்து இங்கே எவ்வளோ பர்சன்டேஜ், 25%ங்க. அதே மாதிரி இங்கேருந்து ஒரு 25% போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பாயிண்ட்லேருந்து 25%னா நமக்கு எவ்வளோ வரும்னு பாருங்கள். 49,397 49,397 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இது நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ். புரியுதுங்களா? 49,337 அடுத்த டார்கெட். ஸோ அகெயின் நிஃப்டி ஐடியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும், கொஞ்சம் சேஃபான ஸ்டாக் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இவனுக்கும் பீஸ் இருக்குங்க. நிஃப்டி ஐடி பீஸ் இருப்பான் பாருங்க. ஐடி பீஸ், சாரி, ஐடி பீஸ்னு ஒன்று இருப்பான். இவனும் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு தான். அதே தான் இவனும். என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் இந்த நிஃப்டி ஐடி இண்டெக்ஸில் இருக்குதோ அந்த ஸ்டாக்ஸ்லாம் ஐடி பீஸ்லேயும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணணும், எந்த ரிஸ்க்கும் வேணாம், டைவர்சிஃபை பண்ணணும்னு நினைக்கிறவங்க டைரெக்டாக நம்ம இந்த ஐடிபிஸில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாங்க. ஸோ அவ்வளோதான். இது 3 தான் நான் கவர் பண்ணணும்னு நினச்சேன். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி எல்லாமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி தான் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ கான்ஃபிடென்ட்டாக இருங்க. மார்க்கெட்டில் வாலட்டிலிட்டி இருக்கும். நம்ம சொன்ன மாதிரி அந்த பேட்டர்னை தான் ஃபாலோ பண்ணுது. ஸோ அந்த சப்போர்ட் ஜோன் வர வரைக்கும் பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் வேணாம். எஸ்ஐபி மோடில் கொஞ்சம் கொஞ்சமாக இண்டிசஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுக்கலாங்க. மற்றபடி பீட் அண்ட் டவுன் ஸ்டாக்ஸை நம்ம கண்டிப்பாக கான்சன்ட்ரேட் பண்ணலாம். பல்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம இருக்குது. ஸோ இந்த HDFC பேங்க்கு, பஜாஜ் ஃபின்சர்வ் நல்ல பேட்டர்னை உடச்சி போயிட்டு இருந்தான் பார்த்தீங்களா? மீன்மண்ட பேட்டர்னை உடச்சி போயிட்டு இருந்தான். ஸோ அதுவும் நல்லா இருக்கு பாருங்கள். ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்ருக்கான். திரும்பியும் அடுத்த பிரேக் அவுட் எடுத்தானா ஓடிடுவான் குடுகுடுன்னு. வீக்லியில் போடுறான் பாருங்கள். இப்போ புரியுதுங்களா? இது ரீட்ரேஸ்மெண்ட்டு. இப்போ அடுத்த ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் எங்கே வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னா, உங்களுக்கு இங்கே ஒரு லெவல் இருக்குது சப்போர்ட்டு. அதை எடுத்துகிட்டு தான் ஃபஸ்ட்டு போயிருக்கான். அதை உடச்சிட்டான் கீழே அப்படிங்கிற பட்சத்தில் இங்கேயும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ 2 நடக்கலாங்க. இங்கேயே உடச்சிட்டு இப்படி கூட போகலாம். இல்லைன்னா இங்கே உடச்சி இப்படி போகலாம். புரியுதுங்களா? 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அவன் எப்படி நினைக்கிறானோ அந்த பேட்டர்னில் தான் போவான். ஸோ இதுதான் நமக்கு ரேஞ்சு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் மீ. அவ்வளோதாங்க. நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும், இதை பற்றி சொல்லுங்கள், அதை பற்றி சொல்லுங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். நம்ம அதுக்கு தகுந்த வீடியோஸ் போடலாம். எப்படி இருக்குது வீடியோஸு, ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கா இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்கள். சரிங்க, நாளைக்கு பார்க்கலாம் இன்னொரு வீடியோவில். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம்.